நறுமுகை இப்போல்லாம் நல்லா நின்று பழகிட்டாங்க. அதிக நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த ஜன்னல் கிட்ட தான். குட்டி பொம்மையை ஒன்று வச்சுக்கிட்டு அந்த ஜன்னல் சென்ட்ரலில் இருக்கிற கம்பியில் போட்டு தான் விளையாண்டுருப்பாங்க. மதியம் வந்து கீரை தான் பண்ணியிருந்தேன். ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு கத்தி ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். சரி, அவர் வந்ததுக்கப்புறம் பிரிச்சுக்கலான்னு பார்த்தா நறுமுகைக்கு அது வரைக்கும் வந்து பொறுமை கிடையாது. என் கையை பிடிச்சி அதை பிரித்து தர சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பழைய கத்தி வந்து என்னாச்சுன்னா அந்த கலண்டு வர மாதிரி இருந்துச்சு. இது முன்னாடி ஒன்று யூஸ் பண்ணுறதும் அப்படி தான் இருந்துச்சு. சரி, உடையிறதுக்குள்ளே வாங்கிடலான்னு சொல்லிட்டு அதை ஆர்டர் போட்டிருந்தேன். செம்ம சார்பு, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. பூண்டும் இஞ்சியும் கொஞ்சம் நிறையா இருந்துச்சா, சரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிடலான்ட்டு. எப்போவுமே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது கொஞ்சமாக எண்ணெயும் மஞ்சத்தூளும் சேர்த்து தான் அரைச்சி வைப்பேன். அப்புறம் ஈவினிங் நறுமுகைக்கு வந்து ராகி பேன் கேக்கும் எங்களுக்கு வந்து மிளகா வாங்கிட்டு வந்து வச்சுருந்தது இருந்துச்சா. மழையும் பேஞ்சிக்கிட்டே இருந்ததுனால மிளகா பஜ்ஜி, அப்புறம் கூட வந்து இட்லி பொடி தொட்டு சாப்பிட்டோம். நைட்டுக்கு வந்துட்டு பம்கின் இருந்துச்சா, சரி அதில் பாஸ்தா ட்ரை பண்ணலான்னு சொல்லி பண்ணி பார்த்தோம். சூப்பர் டேஸ்ட்டாக வந்துருந்துச்சுங்க. அந்த ஸ்வீட்னஸோட மைல்டாக காரமும் ஆட் ஆகி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு.